இந்த இதில் நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்ற ஏற்பாடு நாங்கள் கோயில் பூசைகள் வைக்கலாம், வேறு கட்டிடங்கள் ஒன்றும் கட்டக்கூடாது அவங்க இந்த இப்போ வார இல்லையவே சொல்கிற வார குறைவு. இப்போதும் அவற்றை உடல் அழியாமல் இருக்குது. ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயமாகி கொண்டாலும் தன் ஆன்மா இழந்து விட்டால் அதனால் வரும் பலன் என்னென்று சொல்லிக்கொண்டு போக அந்த அவர் இந்த ஃபாதரான் சொன்னவர் இவர் அதை கேட்டுக்கொண்டு அவர் இளம் பெயர் படிக்கிறவர் எந்த குழு அப்போ அவரை யோசிக்கிறார். நாங்கள் எல்லாத்தையும் பெரிய மாடி வீடு கட்டினாலும் அதை விட்டுட்டு தானே அழிஞ்சு தானே போகுது. அப்போ அந்த ஆன்மா தான் மோச்சத்துக்கு போகிறோன்ற இல்லாத விசுவாசம். கிண்டி எடுத்தால் அது உடம்பெல்லாம் அப்படியே கிடக்கு. வணக்கம். மற்றும் ஒரு உலா நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய உலா நிகழ்ச்சியில் ஒல்லாந்தருடைய இறுதிக்கால பகுதியில் கட்டப்பட்ட ஒரு தேவாலயம் தொடர்பாகத்தான் பார்க்க போகின்றோம். அந்த தேவாலயம் தற்போது எவ்வாறாக இருக்கிறது என்பது தொடர்பாகத்தான் இன்றைய உலா நிகழ்ச்சியில் பார்க்க போகின்றோம். அல்வாய் நாவலடி சந்தியில் இருந்து வடமேற்கு திசையில் செல்லும் பாதையில் அமைந்துள்ளது. மறுபுறம் பார்த்தால் சக்கோட்டை கடற்கரையில் இருந்து தென்புற பாதையில் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் உள்ள வீதி பழைய வேதக்கோவில் வீதி என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது புனித சவேரியார் ஆலயம் என்று அழைக்கப்படுகின்றது. தற்போது பாலடைந்த நிலையில் காணப்படுகிற இந்த ஆலயமானது 1860ஆம் ஆண்டு கட்டப்பட்டு 1903ஆம் ஆண்டில் கைவிடப்பட்டதாக கூறப்படுகிறது. அது மட்டுமன்றி இந்த ஆலயத்திற்கு பதிலாக புதியதொரு ஆலயமும் கடற்கரைக்கு அண்மையில் கட்டப்பட்டுள்ளமையும் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த ஆலயம் 1860ஆம் ஆண்டளவில் கட்டப்பட்டிருக்கலாம் என்றும் 1903ஆம் ஆண்டளவில் கைவிடப்பட்டிருக்கலாம் என்றும் நல்லூர் ஞானப்பிரகாசர் பதிவு செய்துள்ளதாக ஆய்வுகளில் அறிய கிடைக்கின்றது. இந்த தேவாலயத்தின் சிதைவுக்கு பின்னர் கடற்கரை பகுதியில் புதிய தேவாலயம் கட்டப்பட்டுள்ளது.
இந்த ஆலயமானது மிகவும் பழமையான ஆலயமாக இருப்பதோடு தற்போது சேதமடைந்த நிலையில் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த ஆலயத்தை தொல்பொருள் திணைக்களத்தினர் பாதுகாத்து வைத்திருக்கின்றார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னா இந்த ஆலயத்துல சட்டவிரோதமான முறையில் ஏதாவது ஒரு இந்த ஆலயத்தை சேதப்படுத்தும் வகையில் செயற்படுகின்ற போது அதற்கான தண்டப்பணமும் அறவிடப்படும் என்று சொல்லி ஒரு பதாகையும் இங்கு தொல்பொருள் திணைக்களத்தினரால் வைக்கப்பட்டிருக்கின்றதும் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த தேவாலயம் தொல்பொருள் திணைக்களத்தால் பாதுகாக்கப்பட்ட இடமாக அறிவிக்கப்பட்டு அந்த ஒரு அறிவித்தலும் இங்கு வைக்கப்பட்டுள்ளது. ஒள்ளாது கட்டிடக்கலை மரபு பேணப்பட்டுள்ளது. கூரை முகடு பார்க்கிற போது உயரமாக காணப்படுவதோடு குத்துச்சாய்வாக அமைக்கப்பட்டுள்ளது. ஜன்னல்கள் உயரமாகவும் நீளமாகவும் காற்றோட்டமாகவும் உள்ளமை இன்னும் ஒரு சிறப்பம்சமாகும். இந்த பழமையான ஆலயமானது அகலமான சுண்ணாம்புக்கல் சுவர்களை கொண்டதாக காணப்படுகிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சுண்ணாம்புக்கல்லும் உருகை கற்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் கூரையானது மிக உயரமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த ஒல்லாந்தர் காலத்தினுடைய கட்டிடக்கலைக்கான ஒரு சிறப்பான ஒரு விடயமாக இருக்கக்கூடிய விதத்துல தான் இந்த கட்டிட நிர்மாணமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. கட்டிடத்திற்கு சுண்ணாம்பு கல்லும் சாந்தாக முருகை கல்லையும் சொட்டு பெற்ற சுண்ணாம்பும் பயன்படுத்தப்பட்டுள்ளது என அறிய கிடைக்கின்றது. அருகே இன்னும் ஒரு வழிபாட்டு கூடமும் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இங்கும் பூஜைகளும் இடம்பெறுகின்றன. அது மட்டுமன்றி சாக்கோட்டை மக்களுடைய சேமக்காலயம் தேவாலயத்தின் அருகில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்திற்கு அருகில சேமக்காலையும் காணப்படுகிறது. இதே சமயத்துல இந்த ஆலயத்தை அழித்து ஒரு ஆலமரம், மிகப்பெரிய ஒரு ஆலமரத்தை வெட்டி அகற்றி இருக்கின்றார்கள். அது ஒரு நல்ல விடயமாக இருக்கிறது. அதாவது இந்த ஆலயத்தை சேதப்படுத்தக்கூடாது என்ற ஒரு காரணத்திற்காக அது செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த ஆலயம் தொடர்பான எந்த ஒரு வரலாற்று குறிப்புகளும் இங்கு காணப்படவில்லை என்பது கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய உண்மையான வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு அது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எனவே தொல்பொருள் திணைக்களத்தினர் அத்தகைய ஒரு வரலாற்று நினைவு பதாகையூடாக காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய சிலருடைய ஒரு கோரிக்கையாக கூட இருக்கின்றது.
வடபகுதியின் குறிப்பாக வடமராட்சி பிரதேசத்தின் பாரம்பரியத்தை பேசும் இந்த ஆலயம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு ஆலயமாக இருக்கின்றது. இந்த ஆலயம் வந்து நமது பூங்காதையர் எங்களோட தாய் தகப்பன் தாய் ஆக்கக்கூடிய கோயில். அவை இருக்கைக்கு இந்த இடம் போர்த்துகீசரால் கட்டப்பட்ட கோயில். இது வந்து பிரான்சிஸ் சவேரியாருடைய ஆலயம். இது வந்து எனக்கு ஆண்டு தெரியாது, கிட்டத்தட்ட நியாயமான காலம். பிறகு அங்கே இது வந்து அங்கால கடற்கரை சைடு, அதாவது இந்த இடம்பெயர்ந்து வேறு இடத்துக்கு அது போடுது. சக்கோடி என்ற கிராமத்துக்கு போடுது. பழைய வேத கோயில்ன்றது அது சக்கோட்டை கிராமத்துக்கு இடம் மாற்றப்பட்டது. ஏன்னா அது ரோட்டுகள் மெயின் ரோடு, அதாவது என்னென்னு சொல்கிறது, பிரதான வீதிகள் அங்கே அமைக்கப்பட்டதால் அங்கே ஆலயத்தை இடம்பெயர்த்தி அங்கே கொண்டே புது கோயிலாக கட்டினாங்க. அது கடற்கரை சைடுன்றபடியால் எங்களுக்கு அது ஒரு தொழில், நாங்கள் கடத்தொழில் செய்கிற சமூகம். ஆனபடியால் அந்த கடற்கரையை கிட்ட அந்த ஆலயத்தை அமைக்கணும்னு சொல்லித்தான் அந்த கோயில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள். அங்கே சக்கோட்டையில் அமைந்திருக்கு பெரிய கோயில். இந்த கோயில் தான். இந்த கோயிலே இந்த வழிபாடுகள் நடக்கிறது. இப்போ இந்த பெரிய வியாழம்பள்ளி இப்போ புனித வாரம் என்று சொல்கிறது இப்போ நடக்குது. பெரிய வெள்ளி அந்த வழிபாடுகள் இங்கே நடந்தது. சிலுவப்பாதை நாங்கள் அங்கே அது திக்கம் ஆலயத்தில் இருந்து இங்கே சிலுவப்பாதை மாதிரி ஊர்வலமாக வந்து இங்கே பூசை நடக்கிறது. மாசு நடந்தது. இந்த இதில் பந்தல் போட்டு இந்த இதில் நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது. அவைன்ற ஏற்பாடு நாங்கள் கோயில் பூசைகள் வைக்கலாம், வேறு கட்டிடங்கள் ஒன்றும் கட்டக்கூடாது. அவங்க இப்போ வார இல்லையவே தொல்பொருள் வார குறைவு. இந்த மாதா கூட வைக்கிறதுக்கு அவர் இடம் தெரியல. அப்புறம் தனியார் காணிக்கான்னு அது வச்சிருக்கிறோம் அந்த மாதாவை, வியாகுல மாதா. அப்போ அது அப்படியா இந்த ஆலயம் இந்த பழைய கிணறு இருக்குது, எங்களோட செமிட்டரி தான் எங்களோட ஆதியில். இப்போ அதான் பாவிக்கிறோம். அங்கேருந்து இங்கேலாம் கொண்டாடுறது சக்கோட்டை கிராமத்துக்குரிய செமிட்டரி. இந்த ஆலயம் சிற்றாலயம் நாங்கள் கட்டியிருந்தாங்களே 2000 உள்ளுக்கே ஒன்றும் செய்யலாது தானே. அப்போ நினைவாகாத பழைய கோயிலுன்ற ஞாபகத்துக்காக இந்த சிற்றாலயத்தை கட்டி இங்கேயே மாஸ் பூசியல் நடக்கிறது. இப்போ தற்சமயம் அவர்கள் தொல்பொருள்காரர் முந்தி வந்தவே ஒரு கட்டுறங்கள் ஒன்றும் கட்டக்கூடாது, மற்றபடிக்க போட்டு போடணும், மற்றபடிக்கு வந்து க்ளீன் பண்ணுறவே இப்போ க்ளீன் பண்ணுறதில்ல. ஆனால் நாங்கள் இதை பாவிக்கிறோம் எங்களோட தேவைக்கு, எங்களோட ஆலயத்தோடு சம்மந்தப்பட்டது. ஆனால் எங்களுக்கு அந்த ஆண்டு தெரியாது எப்போ இது தொடங்கின. பொர்த்துகீஸ் ஃபாதர் மேரான் இங்கே வந்து முதல் ஆரம்பித்தவங்க இந்த ஆலயத்தை எல்லாம் கட்டி. அந்த ஆலயத்துக்கும் வந்திருந்தவங்க நாங்களப்போ சின்னாக்கள் பீடப்பிரசார 2 பீடத்தில் உதவி செய்கிற நாங்கள். அப்போக்கு அவங்களாம் பொர்த்துகீஸ் சுவாமி மாதிரி இருந்தவங்க. இப்போ வெள்ளை அங்கேருந்து ஸ்பெயின் அங்கேருந்து வந்தவங்க. அவர் எங்களோட புனித சவேரியாரும் ஸ்பெயின் நாட்டு ஆள் தான். அவரும் இப்போவும் அவருடைய உடல் அழியாமல் இருக்குது. சொல்ல போய் எனக்கு தைரியராக புனிதர் அந்த சக்கோட்டை சவேரியார் கோயில் இப்போ கோவாயில் அவருடைய உடல் இருக்குது. அவர் என்னடால் அவர் ஒரு இதில் பரிசில் சர்வ கலாசாலை இருக்குது தானே. ஃப்ரான்ஸில் பரிசில் ஒரு பெரிய கலாசாலை ஒன்று இருக்குது, யூனிவர்சிட்டி. அங்கே ஒரு படித்து கொண்டு கேட்க ஒரு ஃபாதர் டொன்பஸ்கோவில் யார் ஃபாதர் ஒரு ஆள், அதால் அவரும் லெக்சர் பண்ணுறாங்க. அப்போ அவர் அங்கே இவரும் படித்து கொண்டு இருந்தவர், இவர் லெக்சர் பண்ணுறவர். இந்த பாதை அந்த வழியாக கொரிடோர் வழியாக பூராவே தான் போய்கொண்டு கேட்க சொன்னவராம், ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயமாகி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்து விட்டால் அதனால் வெறும் பலன் என்னன்னு சொல்லி கொண்டு போக அந்த அவர் இந்த ஃபாதரான்னு சொன்னவர். இவர் அதை கேட்டுக்கொண்டு அவர் இளம் பயிர் படிக்கிறவர் எம்பசில். அப்போ அவரை யோசிச்சுக்கிறார், இப்படி உண்மைதானே உலகத்தை நாங்கள் எல்லாத்தையும் பெரிய மாடி வீடு கட்டினாலும் அதை விட்டுட்டு தானே அழிஞ்சு தானே போகுது. அப்போ அந்த ஆன்மா தான் மோட்சத்துக்கு போகிறோன்ற இல்லாத விசுவாசம். அப்போ அதன்படி அப்போ போய்கொண்டு கேட்க இந்த அப்படி போவார் பார்த்து போட்டு கரைச்சலான்ட்டு அவர் அப்படியே படிப்பேன் பாடி போட்டு அப்படியே படிக்கிட்டவர். கப்பலில் படிக்கிட்டவர். கப்பலில் இந்தியாவுக்கு வந்தவர். இந்தியாவுக்கு வந்து சீனாவில எல்லாம் போயிச்சவர்.
இவர் ஆண்டவரை பற்றி போய் கடைசியாக சீனாவிலாம் செத்தவர் கனாலம் இருந்து செத்து அவங்க பரம்பரை கோவாவில் இருக்குது. ஸ்பெயின்காரர் போர்த்துகீஸாக்கள் அங்கே இருக்கிறாங்களாம். பின்ன இவரை அங்கே தாட்டுட்டாங்க சீனாவில். தாட்ட இடத்துல அவைய இட சொந்த இடத்துக்கு கொண்டு பண்ணி போய் கிண்டி எடுத்தால் அது உடம்பெல்லாம் அப்படியே கிடக்கு கோவாவில். இப்போ எங்கடியாக்கெல்லாம் போய் பார்த்தவை எங்களோட அக்கான மகனாக்கள் போய் இப்போ கோவாவில் வச்சுருக்குறாங்க கண்ணாடிப்பட்டிக்கு. அது அழியாமல் கிடக்கு அப்படியே ஒரு உடம்பு. அதை ஒவ்வொரு எத்தனை வருஷத்துக்கு ஒரு காலம் எடுக்கிறோம் ஊர்வலமாக இப்போ கிட்டடியிலையும் ஃபோனில் போட்டிருந்தவங்க ஊர்வலமாக கொண்டு போகிற அவற்றை உடம்பு தான் அப்படியே ஒரு புண்ணியரான ஆள். அவர் எங்களோட கிராமத்துக்கு கிடைச்சது ஒரு பெரிய புண்ணியம். அவன் எங்களுக்கு ஒதுக்கிற அளவு ஆண்டவரை பற்றி தெரிவிக்கிறதுல ஒரு சந்தோஷம் தானே. அப்போ எங்களோட கிராமத்துக்கு ஒரு பாதுகாப்பு அதான் எனக்கு வடிவாக எங்களோட அப்பாக்கள் எல்லாம் இந்த எங்களுடைய அப்பாவே செத்து இப்போ அவர் 1980 பிறந்தவர். பல கோயில் ஒரு கோயிலும் இல்லை, இதுதான் இருக்குது. இதுவும் மணக்காடுலேயும் ஒரு கோயில் இருக்குது. அந்தோனியர் அழிஞ்சதை மண் மூடி அதுவும் ஒரு போர்த்துகீஸாக அந்தோனி யாராவது பிறதான் இடம்பெயர்ந்து அங்கே கடற்கரை கொண்டு போகிறோம். இது சரியான காலம் பாருங்க. இந்த கட்டுறது எவ்வளோ காலம் கிடக்கணும். இது இந்த ஆலமரம் முளைச்சபடியே தான் இந்த ஆலமரம் அதில் முளைச்சது வெட்டினவங்க அதெல்லாம் கட்டுறமாக இருந்தது. அங்கே பின்னுக்கெல்லாம் எல்லாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் உடைஞ்சு அந்த ஆலமரம் முளைச்சா போல இந்த வேர்கள் அவங்க வேர்களை உடைச்சி அரை வீடு ஃபாதர் அரை வீடு அங்கே நாங்கள் இந்த வியாபாரம் செய்கிறது. பெரிய கோயில் இது. அந்த கோயில் பாருங்க இவ்வளோ காலம் கட்டின கோயில் இப்போ கிடக்கண்டால் என்ன இதை மெயின்டைன் பண்ணியிருந்தால் வடிவாக பாவிச்சிருக்கலாம். ஆனால் அது எங்கடைய அங்கே இடம்பெயர்ந்து கொண்டு போட்டோம். ஏன்னா அது போக்குவரத்துகள் வசதி மற்ற வீடுகள் இடம்பெயர்ந்து போயிட்டுது. இது ஒரு காட்டுப்புற மாதிரி பின்னுக்குத்தான். இவ்வாறாக இந்த உள்ளாதர் கால ஆலயத்தினுடைய பழமையான பல்வேறுபட்ட தகவல்களை இன்றைய உலா நிகழ்ச்சியில் கண்டு கழித்திருப்பீர்கள். மற்றும் ஒரு உலா நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தயாரிப்பாளர் சகிராஜுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் ரஷானி மனோரஞ்சன். நன்றி.